வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். விஜய் அவர்கள் ஏன் கேரளாவில் போட்டி போடலை அப்படின்லாம் அவங்க ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அவர் போட்டி போட்டிருந்தா அங்கேயும் சேர்த்து அவர் சிஎம் ஆயிருந்திருக்கலாமே. தமிழ்நாடு கேரளா பாண்டின்னுட்டு மூணுத்துக்கும் ஆக முடியாது. இடத்துல வந்து ஆகலாம். பட் ஆனால் வந்து என்னென்னா 3 இடத்துல போட்டி போட்டிருக்கணும். அது முதல் ட்ரையல்னால பண்ணல. இல்லைன்னா கேரளாவில் திருவனந்தபுரம், கோழிக்கோடு, கஞ்சிக்கோடு எங்கிட்ட ஒரு இடத்துல போட்டிருக்கலாம். அது நெம்மாரா, திரிசூர், கொச்சின் எங்கிட்டாவது போட்டு, பாலக்காடு எங்கிட்ட ஒரு இடத்துல நின்றுருந்துருக்கு. ஏன்னா அங்கிட்டு டிடிஎஃப் போகும்போதே அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. விஜய் எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா பெரிய அளவில் வந்துடும். கேரளா தேசமே அதிரக்கூடிய அளவில் போயிருந்திருக்கும். இப்போ விஜய் கன்னியாகுமரியில் கூட்டம் அப்படிங்கிறாங்க. ஒரு பெருமளவு கூட்டம். அவர்களுடைய கேரளா ஆடியன்ஸும் வர வாய்ப்பு பெரிய அளவில் வருவாங்க. பெரிய எழுச்சியாக இருக்குமா? ஏன்னா கேரளா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் அது ஒரு புண்ணிய பூமியாகவும் அரசியல் தெளிவுடைய, சினிமாலே நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு வைக்க மாட்டாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. எதுக்குடா ஹீரோயின் ஆடிக்கிட்டு இருக்கு, ஆனால் குரங்காட்டமா எதுக்கு ஆடுறான்? குடும்பத்தில் ஆடுவாங்களா? இப்படி ஒரு புருஷன் முன்னாடி இப்படி ஆடுவாங்களா? என்னடா பாட்டு வச்சுருக்கேன், அந்த படத்துக்கே போக மாட்டாங்க. பாட்டே இருக்காது படத்தில். லவ் பண்ணுறாங்கன்னா சுற்றி 100 பேர் நின்றுட்டு ஆடி படம் ஓடவே ஓடாது, ஒரு நாள் கூட ஓடாது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டு எடுத்தால் எப்படி பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு பாட்டு இருக்கும் யேசுதாஸ். அது யேசுதாஸ் தான் மட்டும் தான் பாடுவார். அப்போ அந்த காலத்தில் பாடினார்னா கதாநாயகன் வேஷ்டியை தூக்கி வச்சுட்டு நடந்து போயிட்டே இருப்பான் பார்க்கில். கூட கதாநாயகி பேசிக்கிட்டே போவான். அப்படியே அந்த பார்க்கில் ஒரு அரை நாளில் எடுத்துருவாங்க. நீங்கள் நடந்து போங்க, நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி கேமரா அவங்க தூக்கி வச்சு பாட்டை முடிச்சிடுவாங்க. ஸோ இப்படி தான். ஏன்னா அதுதான் யதார்த்தமாக ஒரு ஹீரோயின்னா அது வந்து மாண்டேஜ் சாங்காக தான் இருக்கும், பாடுற மாதிரி காட்ட மாட்டாங்க. ஆமாம், அவங்க ஏதோ பேசிக்கிட்டு. ஏன்னா நம்ம கேரளாக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ பாடு பார்ப்போம், மோகன்லால் வீட்டுக்கு போயிடுவாங்க நேராக காலையில். இப்போ இங்கே பாடு, உனக்கு நீ எதுக்கு உன் குரலை வச்சு நீ பாடுறன்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதனால் பாட்டே வைக்க மாட்டாங்க. யேசுதாஸ் பாடுவார், இவங்க வாயசைக்காமல் நடந்து போவாங்க, பேசி வேறு ஏதாவது பேசிட்டு மாண்டேஜ் சாங். அப்படி இருந்த கேரளா இன்றைக்கி வந்து இவ்வளோ கேவலமாக 3வது ஜென்ரேஷனில் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நினைக்கவே பதற்றமாக இருக்குது. கேரளாவை நினச்சாலே எல்லா இதுலேயுமே இப்போ துபாய் மன்னர் சொன்ன மாதிரி தான். தாத்தா கஷ்டப்பட்டார், எல்லாம் பண்ணார். தாத்தா பிளான் பண்ணார், தாத்தா எல்லாம் பண்ணார். எங்கள் அப்பா வரும்போது கொஞ்சம் செழிப்பாச்சு. நாங்கள் வந்து இதை பெரிய கட்டமைப்பாக துபாய் நம்பர் 1 ஆக்கி வச்சுருக்கோம். ஆனால் எங்கள் பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களுக்கு அதை பற்றி துளி கூட என்ன இளவு எட்டுன்னே தெரியாது. திருப்பி இவங்க பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு, ஒட்டகம் வைக்கிற ரேஞ்சுக்கு போனால் மட்டும்தான் இன்னொரு உலகத்தை பற்றி இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாதுன்னு சொன்னார். அதே மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அந்த மாதிரி தான் இப்போ கேரளாவும். ஆனாலும் இங்கே தமிழ்நாட்டில் வந்த மாதிரி அங்கே யாரும் சினிமாக்காரங்க கட்சி ஆரம்பிக்கணும் ஒரு துணிச்சல் வரல. அது இல்லை, அது வந்து ஏற்கனவே சூடு வாங்கியிருக்காங்க. அந்த ஜென்ரேஷன் நடிகர்கள் தான் இப்போ இருக்காங்க. அதனால் இப்போ மோகன்லால் மம்முட்டிக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் வேணால் மாறலாம். இப்போ இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் அவங்க சாவுக்கு அப்புறம், அவங்க மறைவுக்கு பிறகு இன்னொரு 10-25 வருஷத்துக்கு அப்புறம் சரி அப்படின்னு ஆகலாம். இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆகலாம். அது இவங்கெல்லாம் அப்போ ரஜினி கமல் மாதிரி ஆயிடுவாங்க. அடுத்த பேட்சுக்கு அடுத்து ஆயிட்டாங்க. பிரதீப் ரங்கநாதன் பேட்சில் இருக்கிறவங்க 10 வருஷம் கழிச்சு கட்சி ஆரம்பிக்கலாம். தனுஷில் பிரதீப் ரங்கநாதன் அந்த பேட்சில் அங்கே இருக்கிறவங்க பின்னாடி வர வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பேட்டர்னாகவே போயிட்டுருக்குங்கிறது தான். இப்போ விஜயை கடுமையாக ஆளாளுக்கு இருக்கிறவங்க எல்லா கட்சியும் கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பியூஷ் கோயல் சொல்கிறார், தம்பி அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டார், அரசியலுக்கும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, எலெக்ஷன் முடிச்சு படம் நடிக்க போயிடுவார். நேற்று வேறு அவர் திரும்ப சூடாக நம்ம 6 மாதமாக 1 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்க. பியூஷ் கோயல் ஒரு பொய் அவன் சொன்னால் நம்புறீங்க. அதான் படத்தில் நடிக்க போயிடுவார். தோத்துட்டா படத்தில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 20% மேலே ஓட்டு விழுக்கும். அது வேறு இருக்குது. ஏன்னா பேயாக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தற்குறிகள் இருக்காங்க. ஹியூமன் கேட்டல்ஸ் 80%னா அந்த 80%ல் 40% தற்குறி தான். சரி, அது இல்லை எங்கே கொண்டு போய் நம்மளை குழியில் தள்ளி விட போகுதுன்னு நமக்கு தெரியல. சரியா? ஸோ வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறேன்னா, எலெக்ஷன் முடிஞ்சு தான் என்ன நடக்க போகிறது, நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்னே தெரியும் அப்படின்ற ரேஞ்சில் தான் அது போய்ட்டு. ஏன்னா அதில் ஒரு சிலர்லாம் பேசும்போது நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. பங்களாதேஷில் இன்றைக்கி பிரதமரை பாருங்கள், நேபாளில் பாருங்கள், ஜென்சி தான் ஏதோ சோசியல் மீடியாவில் இருந்துட்டு வெளில வராமல் இருந்தாலே பிரதமர் ஆக்கிட்டாங்கன்னா இங்கே நடக்காதாங்கிற மாதிரி. அது எங்கே அந்த நாடு எப்படி நாசக்காடாக போகுதுன்றது இனிமேல் தானே தெரியும். கொண்டு வந்து உட்கார வச்ச வரைக்கும் தானே பார்த்து பாடகரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க நேபாளில். இங்கே ஒரு கிழவனை கொண்டு வந்து, இந்த கிழவனை காண இப்போ எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நம்ம தலைவிதி என்ன ஆகுது போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவர் சிங்கர்னும் போது, ஒரு சிங்கர் வரும்போது அந்த பக்கம் ஒரு காமெடி நடிகர் உக்ரைனில் வரும்போது இங்கே நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, தளபதி வரக்கூடாதா அப்படின்னு இருக்கும். நம்ம வாழ்க்கை தான் நாசமாக போகும். தளபதி வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், நம்ம வாழ்க்கை தான் சிக்கல்.
ஒரு தலைவர் கூட்டத்துக்கு போகிறாருனாலே வேட்பாளர் யாருன்னு அறிமுகப்படுத்தி அந்த முகத்தை காட்டி இவர் தான் ஊருக்குள்ளே தெரிய வைக்கிறதுக்கு தான் போவார். கட்சிக்காரனே சரி நம்ம கேட்டால் கிடைக்கல சீட்டு, உனக்கு வேலை செய்ய வேண்டான்றதுனால ஒரு சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இவர் எந்த கேண்டிடேட்டுமே ஏற்ற மாட்டுறாரு. அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கேண்டிடேட் பேரே தெரியாமல் அவங்க கேட்டால் போகிறான், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். விஜய் தான் எல்லா இடத்துல நிற்கிறான்னு நினச்சிங்க அப்படின்றது தான் அவரோட கணக்கு. கேண்டிடேட் கணக்கெலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் விஜய் நிற்கிறேன். ஏன்னா கேண்டிடேட்டை காமிச்சிட்டா ஓட்டு போட மாட்டான். இவன் மூஞ்சிக்கெல்லாம் இவன்லாம் எம்எல்ஏவான்னு போட மாட்டாங்க. அவங்களே ரசிகர்களே தற்கூரிகளே போட மாட்டான். அதனால் கேண்டிடேட்டை காமிக்காம போட்டோம்னா எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிற்கிறார் போல். விசில் சின்னம் தானே, சின்னம் தானே இருக்கும். அதில் போடுங்க, பேரை கூட பார்க்க மாட்டாங்க, சின்னத்தில் ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். அப்படி தான் விஜயோட கான்செப்ட். அதனால தான் கேண்டிடேட்டை மதிக்கிறதும் கிடையாது, வண்டியில் ஏற்றுறதும் கிடையாது, நாய் அளவு கூட அவங்க இது பண்ணுறாங்க, சீந்துறதே கிடையாது. சினிமாவில் நடிக்கிறாருங்கிறதுக்காகலாம் நீங்கள் யாருக்கும் ஓட்டு போட்டுறதுன்னு எடப்பாடி பழனிசாமி கடுமையாக பேசியிருக்காரு. இவர்களெல்லாம் எம்ஜிஆர் ஆயிடுவாரா? எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் மட்டும்தான் எம்ஜிஆர். அவர் இருக்கும்போதும் அவ்வளோ செஞ்சார், இறந்தும் அவ்வளோ பேருக்கு செஞ்சுட்டு போனார். இதெல்லாம் நான் இதுக்கு மேலே பேசணுன்னா நல்லா இருக்காது, விடுங்க அப்படின்ட்டு ஆவேசமாகி. அது எடப்பாடியார் ஏற்கனவே ஆவேசமாயிட்டார். என்னடா எம்ஜிஆரை நம்ம பார்த்ததும் கிடையாது, எம்ஜிஆர் ரசிகரும் கிடையாது. அவர் ஜனதா தளத்தில் இருந்தவர். யார்? எடப்பாடியார் ஜனதா கட்சியில் இருந்தவர், வட்ட செயலாளராக. அவர் ஏதோ குருட்டாம்போக்கில் ஜெயிலுக்கு போனதுனால போய் ஏடிஎம்கேல செங்கோட்டையை சேர்த்ததுனால அதில் சேர்ந்து எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் அவர் ஜெயலலிதா ஃபாலோவர் ஆகி, சசிகலா ஃபாலோவர் ஆகி அப்படி தான் போனாரே தவிர எம்ஜிஆர் படங்களே அவருக்கு இப்போ 10 படம் வரிசையாக கேட்டிங்கன்னா எடப்பாடியாருக்கு தெரியாது. இல்லை, இப்போ சமீபத்தில் ஒரு படம் ரீரிலீஸை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுததெல்லாம் இப்படிலாம் நினச்சிருக்காரா எம்ஜிஆர்? இவ்வளோ நாள் நம்ம பார்க்கலேன்னு தான் கண்ணீர் விட்டுருப்பார். புரியுதா உங்களுக்கு? இங்கே சென்னையில் தான் அதை பார்த்தாரு. அவர் அழகிறத அப்படியே எடுத்து வீடியோவாக வேறு எல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே நடிப்பு தானே கோபால் அப்படின்ற கதை தான். அதாவது என்னென்னா, எனக்கு ஒரு எடப்பாடியாருக்கு எம்ஜிஆர் எத்தனை படத்தை நடிச்சிருக்காருன்னு தெரியாது. ஒரு 10 படம் பேர் சொல்ல சொன்னீங்கன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரி எடப்பாடியார் இப்போ என்ன பண்ணுறாரு, என்னடா இவனுக்கு இந்த பையனுக்கு இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு நினச்சிருப்பார். அவர் இன்னும் ஒரு இது சொல்கிறாரு, உங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள், 2020 என்ன ஆச்சு? ஒரு வருஷம் எங்கேயும் போக முடியல, ஸ்கூலில் படித்ததெல்லாம் வீணாக போயிடுவேன்னு பயந்துட்டு இருந்தீங்க. ஆல் பாஸ் போட்டது யார்? நம்ம அதிமுக அரசாங்கம். அதனால் நீங்களாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு கேட்டு அப்போ தற்கொலைகள்லாம் போட சொல்கிறார். தற்கொலைகள் அங்கே போகாதீங்க, எனக்கு போடுங்க, பாஸ் ஆகாத தற்கொலை பூரா எனக்கு போடுங்க, நான் தான் உன்னை பாஸ் பண்ணி விட்டேன். கேவலமாக இல்லையா அது? எடப்பாடியார் வர வர ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. 10வது ஆல் பாஸ் போட்டு கரெக்டாக 5 வருஷம் கழிச்சு அவனை 17 வயசில் போட்டு விட்டு இது 16 வயசில் போட்டு விட்டாங்கன்னா இப்போ 21 வயசு மேலே ஆயிருக்கும். சரி, இப்போ அவன் ஓட்டு போட்டானா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்காரு. எடப்பாடியார் என்னென்னா போக போக ரணகொடூரமாக இருக்காருன்னு அர்த்தம். ரணகொடூரமாக போயிட்டுருக்காரு. முன்னாடிலாம் சீமானவர்கள்லாம் சொல்லுவார், எனக்கு ஓட்டு போகிறவங்களாம் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு. இப்போ எடப்பாடி கிட்டத்தட்ட 10th படிச்சுட்டு எடப்பாடியார் 10th எடுத்துகிட்டு பையங்களை அன்னைக்கு ஏமாத்துற மாதிரி அவங்கள வச்சு இன்றைக்கி கேட்குறாரு. அவங்க என்ன அதெல்லாம் மறந்துருப்பான். நம்ம 10th பாஸ் பண்ணி அவன் என்னென்னா +2 முடிச்சு காலேஜ் முடிச்சு இதாக லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பான். அந்த 10th மறந்துருப்பான். பல பேர் நினச்சிருப்பான் நம்ம பாஸ் பண்ணாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம், இந்த ஆள் தான் நம்மளை பாஸ் பண்ணி விட்டு கெடுத்துட்டாருன்னு கூட நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடப்பாடியார்லாம் இப்படியெல்லாம் கேவலமாக இறங்கி ஓட்டு கேட்டு முதலமைச்சராகி இந்த நாட்டை காப்பாற்றணுமா அப்படின்றதான் ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் சீமான் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த பக்கம் டிவிக்கேன்னு ஒருத்தங்க கத்திருக்காங்க, நீ ஏன்டா இங்கே டீ விற்கிற அப்படின்னு அவன்கிட்ட அவர் ஆவேசமாக பேசி நாம் தமிழர் போய் அந்த பையனை அடிக்க போயிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் அடிக்க போயிட்டாங்க இல்லை, துவன்னு துவச்சிட்டாங்க, உள்ளே பூந்தெல்லாம் மிதி மிதிச்சிருக்காங்க. இங்கேயே டீ விற்கிற டிவிக்கேன்னா டீ எதுக்கு விற்கிறேன்னுட்டு அவர் ஒரு பக்கம் கொண்டு வச்சுருக்காரு. இப்போ பல முனை தாக்குதல், காங்கிரஸில் திட்டுறாங்க, பாஜகவில் திட்டுறாங்க, திமுக, அதிமுக, நாம் தமிழர், இது போக இவங்க கிளை கட்சிகள் பாமகலேருந்து அத்தனை பேர் அடிக்கிறாங்களே. விஜய் இதை எப்படி எதிர்கொள்ள வர்றாரு? இல்லை அவங்க கட்சியில் யாராவது விஜய் அதை பற்றி காதலே வாங்க மாட்டாப்புல, கண்டுக்கவே மாட்டாப்புல. அப்படியே போயிட்டுருக்கட்டும், இதெல்லாம் நல்லது தான் நமக்கு அப்படின்னு. இவ்வளோ பேர் எதுக்குறாங்கன்னா நம்ம பெரிய இடத்துக்கு வந்துடுவோன்றது தான் விஜயோட பிளான். அதாவது அந்த பழைய ரஜினி சொன்ன அந்த வசனத்துக்கு போயிடுவார், 10 பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை எதிர்க்கிறாங்கன்னா அவர் யார் தைரியசாலி, யார் வீரன் அப்படின்னு மோடி எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறதுக்கு அவர் கணக்கு. அதே மாதிரி தான் இப்போ விஜய் என்னென்னா, இப்போ நம்மளை எவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்க போது நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொன்னதா சார், வேறு யாரையும் இதில் ஏற்றாதீங்க, வேனில் ஏற்றுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடுவாங்கன்னு சொன்னது. இல்லை, இவங்கெல்லாம் தற்கூரி நம்மளை பார்த்து ஒரு ஃபோட்டோ வாழ்நாளில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமா, நேரில் பார்த்துட மாட்டோமான்னு ஆசைப்படுறவன்லாம் கொண்டு போய் நீங்கள் கூட ஈக்குவலாக ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய தரமே தாழ்ந்து போயிடும்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் நீ அவங்களெல்லாம் நாயாக கூட மதிக்காங்க, அது பாட்டுக்கு ஓடி வரும் போகும் வரும், அவன் எங்கிட்ட போய் தொலைறான். உங்களுக்கு என்ன சின்ன விசில் சின்னம், யார் சின்னம்? விஜய் சின்னம்.
அவன் பேர் மூஞ்சியெல்லாம் பார்க்க மாட்டான், விசில் சின்னது குத்த போகிறான். அப்புறம் அந்த தற்குறி அவனெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டவனெலாம் கூப்பிட்டு போய் நீங்கள் எதுக்கு மேலே ஏற்றுறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தற்குறியாக இருக்கான், திடீர்னு எனக்கு எவனோ ஒருத்தர் 2 பேர் ஜெயிச்சிட்டான்னு வைங்களேன், விலை போயிடுவாங்க. திமுக அதிமுக காசு கொடுத்தோடனே 1 கோடியா நமக்கு தராங்களா அப்படின்னு சொல்லி டப்புன்னு. அது பிஜேபிக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. நாளைக்கு ஆட்சி இப்போ ஒரு 10 பேர் 15 பேர் ஜெயிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஏதோ பத்தலைன்னா காசு கொடுத்து ஈஸியாக விஜயகாந்த் ஆட்டையை களைச்சி விட்ட மாதிரி களைச்சி விட்றதுக்கு இது வசதியாக இருக்கும். இப்போ எடப்பாடி தொகுதியில் அவர் எப்படி காணாமல் போனார், இல்லை ஏன் எப்படி ரிஜெக்ட் ஆச்சுன்னே தெரியல. தாவேக்கா வேட்பாளர் சுயேட்சை 2 பேரையும் காலி பண்ண எடப்பாடியார் தான். எடப்பாடியார் ஒரு ராஜதந்திரி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ என்னென்னா விஜய் கடைசியில் சுயேட்சை வேட்பாளர் ஆதரிக்கிறார். அதுக்கு எடப்பாடியவே ஆதரிச்சு போயிடலாமே. ஆடே தெரியாத ஒருத்தனை ஆதரிக்கிறதுக்கு இவர் ஆதரிச்சு, எடப்பாடியே ஆதரிச்சாலும் ஒரு பேர் நாள் இருக்கும்ல, புரியுதா அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா அது என்ன ஒரு இதாக சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு எதிராக பெரம்பூரில் ஒரு ரெட்டையில் நிப்பாட்டல, ஸோ எடப்பாடிக்கு எதிராக விசில் நிற்காதுன்னு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய கதை நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு எம்பி ஒருத்தர் இருந்தார், கடைசி காலத்தில் எம்பி ஆகி கொரோனாவில் இறந்து போனார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். அவர் வந்து இங்கே பெரிய கடைகள்லாம் வச்சுருக்கார் அண்ணாச்சி. அவர் நமக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கம் அந்த காலகட்டத்தில் ஆச்சு, அந்த காலத்தில் டிவியில் இருக்கும்போது. அப்போ ஏர்போர்ட்டில் ஒருத்தர் சால்வையெல்லாம் கொண்டு வந்து, அப்போ மத்திய பார்வையாளர்கள் வராங்க, இந்த பியூஷ் கோயல்லாம் வராங்க. இல்லை யாருன்னு இவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அந்த மாதிரி காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் வந்தவுடனே ஒரு 2 பேர் போய் சால்வையை போடுறாங்க, போட்டு ராகுல் காந்தி வாழ்காதுன்னு கத்துறாங்க. நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ராஜீவ் செத்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கூட்டம்லாம் கலைஞ்சி போயிடுச்சு. அந்த மேலிட பார்வையாளர் காரில் போனதுக்கப்புறம் அண்ணாச்சி கூப்பிட்டாரு, தம்பிங்க வா, எந்த ஏரியா நீ? நான் சைதாப்பேட்டேன். அந்த ஆள் வந்தானே ஹிந்திக்காரன், உனக்கு தெரியுமா அவருக்கு? இல்லை நான் தெரியும். உனக்கு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் அவனுக்கு போய் மாலையை போடுற, சால்வையை போடுற. அதை எனக்கு போட்டேன்னா கூட நாளைக்கு என் கடைக்கு வந்தேன்னா ஏதாவது டிஸ்கவுண்ட் போடுவேன். போயா முதல்ல. டென்ஷன் ஆகி கொந்தளிச்சிட்டான். அவர் சொன்னது ஒரு வகையில் நியாயம் தானே. எவனோ மத்திய பிரதேசத்துலேருந்து மேலிட பார்வையாளருக்கு நீ போய் சால்வை போடுறியே, அவனுக்கு தெரிய போதா நீ யாருன்னு? நீ கட்சியில் எந்த பதவியிலையுமே இல்லை. போட்டேன்னா இல்லை உனக்கு அவனை தெரியுமா முன்ன பின்ன தெரியாது. அப்போ என்னைய மாதிரி உனக்கு ஊரில் தெரிஞ்சவனுக்கு போட்டால் கூட நாளைக்கு அண்ணாச்சின்னு வந்து நின்னேன்னா ஏதோ உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் அப்படின்னு ஆத்திரத்தில் போய் முதல்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ விஜய் வந்து எவனோ ஒருத்த லூசு பயலுக்கு சுயேட்சைக்கு ஆதரிக்கிறது. எடப்பாடியார் ஆதரித்தாலும் நாளைக்கு எடப்பாடியார் ஜெயிச்சார்னா எதாவது செய்வார்ல, எதாவது படம் கிடம் இல்லை சென்சார் போகணும் வரணும், தியேட்டருக்கு கொடுக்கணும், போலீஸ் பாதுகாப்புனா ஒன்றும் செய்வார்ல. ஆன்லைனில் ரிலீஸ் ஆனால் அவனை கண் பிடிக்கிறதுனால போலீஸ் அனுப்புவார்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து தப்பாக பண்ணுறது தான் விஜய்க்கு ஒரு மைனஸ். தப்பாக ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறாருல, அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. கான்ஃபிடென்ட்டு தான் இப்போ ஓட்டாக மாறுது. அவருக்கான வாக்காக இருக்கும். ஒரு நிறைய கேள்வி சார். வழக்கமாக எலெக்ஷன்ஸில் ஒரு விஷயம் என்ன பேசுவாங்கன்னா, பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்களும் இளைஞர்களும் யாருக்கு போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்குது. அந்த இதுக்கு இளைஞர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கிறத கொண்டு வந்ததே ஏறத்தாழ அண்ணா ஜெயித்த பிறகு இப்போ இவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது உள்ளபடியே அப்படி ஒரு மாற்றம் தானா? அதை நம்ம எப்படி பார்க்குறது? மாற்றம் தான். அதாவது இவர் இந்த பையன்லாம் வந்து 15 வயசுலேயே சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு. ஸோ என்ன பண்ணுறா பார்த்தான்னா, இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, இங்கிலீஷ் மூவி பார்ப்பான். 15 10th படிக்கும்போது பார்ப்பான்றது வேறு, சைலா படம் பார்க்குறது வேறு. அதே மாதிரி 15 வயசுலேயே இந்த பையன்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எல்லா மூவியும் பார்ப்பான் அப்படின்னு. இவரும் தான் இந்த பையனும் தான் 15 வயசில் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தா இது என்னென்னா சைலா படம். அந்த மாதிரி அண்ணா அந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது இதுன்னு பண்ணி இந்த 14 வயசு 15 வயசு பையன்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த 21 வயசில் வாக்களிச்சாங்க, நடத்தி பண்ணாங்க. இவங்க வந்து தற்கொலைங்க வந்து அதே 15 வயசில் இவங்க சைலா படம் பார்க்குறவங்க. இவங்கள போய் என்ன பண்ண போறீங்க நீங்கள்? இவங்களும் அவங்களும் ஒன்றா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய ஆந்தம் எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் அண்ணா, ஒரு பக்கம் எம்ஜிஆர், நாட்டில் இவர்னே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவில் அவங்க வளர்மதி அவர்களை இறக்கி விடணும். ஏன்னா எம்ஜிஆர்னும் போது விஜயகாந்த் சொன்னப்போ அவங்க பேசின வீடியோ ரொம்ப வைரலாக போச்சு. அந்த மாதிரி அவங்களெல்லாம் இறக்கி விட்டால் இன்னும் ஃபயராக இருக்கும். அதிமுக மகளிர் அணி மட்டும் இறக்கி விட்டாங்கனாலே இல்லை, மகளிர் அணியில் அவங்கெல்லாம் வயசாகிடுச்சு, மூட்டு வலி முழங்கால் வலின்னு சொல்லி எல்லாம் வயசான அம்மா இருக்கும்போது எங்கே இருந்தாங்க அந்த மகளிர் அணி. 35 வயசு 40 45 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும்போது இப்போ சுப்பிரமணிய சாமியெல்லாம் அருமையான ஒரு டெக்னிக்கில் விரட்டி விட்டாங்க. அந்த ஃபோர்ஸ் வேறு, அது இப்போ இல்லை அதிமுக. அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் இல்லை இப்போ. எல்லாம் அந்த அம்மாக்கெல்லாம் வயசு 60 65 70 ஆகிப்போச்சு. நடக்க கேண்டிடேட் நிற்கிறாங்க. வளர்மதிலாம் கேண்டிடேட் இருக்கா. வளர்மதிக்கெலாம் 70 வயசுக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு இளம் வளர்மதி 35 வயசு 40 வயசு 45 வயசு அடிச்சு நகர்த்துச்சு. இன்றைக்கி 65 70 நடக்க முடியாமல் இருக்கும்போது இப்போ
சிங்கம் தான், அது வேற. ஆனால் சீர முடியாமல் படுத்துருக்கு. மேபி அவங்க அந்த இளைஞர் இளம் பெண் பாசறை எல்லாம் திரும்ப எடப்பாடி இந்த எலெக்ஷனுக்கு பிறகு புது கட்டமைப்பு படுத்தி கட்சிக்கிற எடப்பாடியை நம்பி வரமாட்டாங்க. பெரியப்பா கூப்பிட்றாரு எப்படி விஜய்னா விஜய் பார்க்கணுன்னு வருவாங்க. எடப்பாடியை நம்பி யார் வருவா? எடப்பாடி தனுஷ் சிம்பு யாரையாவது கட்சியில் சேர்த்தா தான். அவர் போராடும் முறை அஜித் ஃபோட்டோ கொடுக்க சொல்லி வாங்கிக்கிட்டு இருக்காப்புல. அஜித் எடப்பாடி இருக்கிற மாதிரி ராஜேந்திர பாலாஜி தான் அதை முத கொடுத்து அறிமுகப்படுத்தினது. இப்போ போராடும் முறை அஜித்தும் எடப்பாடியும் பக்கத்தில் அப்படி ஒன்றா நிற்கிற மாதிரி ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அவரை சிட்டை வாங்கி காட்டிட்டு வச்சிட்றாரு உள்ள வண்டிக்குள்ளே. எல்லாம் டெக்னிக் தான் ஓட்டு வாங்குறதுக்கு. இப்போ ஒரு ராஜேந்திர பாலாஜிலாம் இப்போ தனுஷ் பிரதீப் ரங்கநாதன் வச்சிங்கன்னா தான் இப்போ அழகாக ஓட்டு விடுது. அது தெரிய மாட்டேங்குதுன்னா அது மாதிரி பண்ணலாம், பார்க்கலாம். பார்ப்போம் சார். எலெக்ஷன் ஒரு வேகத்துக்கு போயிருக்கு. அரசியல்வாதிகள் அவங்க பக்கத்துக்கு போகிறாங்க. மக்கள் ஒட்டுமொத்தமாக கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு மே 4ஆம் தேதி பட்டியை திறந்ததான் தெரியும். ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார்.